வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜூன் 8ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்படும். முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் மேலும் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 74ஆக உயர்வு. புதுச்சேரி மின்துறையை தனியார்மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தல். மின்துறை ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணிகளை புறக்கணித்து போராட்டம். புதுச்சேரி பிராந்தியத்துக்குட்பட்ட ஏனாம் பகுதியில் மதுபான கடைகளில் கலால்துறை அதிகாரிகள் ஆய்வு. இருப்பு விபரங்கள் சேகரிப்பு. புதுச்சேரியில் போலீஸ்காரர் வீட்டில் இரவில் புகுந்து 15 சவரன் நகை மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற பக்கத்து வீட்டை சேர்ந்த வாலிபர் போலீசாரால் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் பொது முடக்கத்திலிருந்து மேலும் பல தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வருகிற 8ஆம் தேதி முதல் அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். 5வது முறையாக நீட்டிக்கப்பட்ட பொது முடக்கத்தில் மாநில அரசுகளே பல்வேறு விஷயங்களில் தளர்வுகளை வழங்கலாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் நீட்டிக்கப்பட்ட பொது முடக்கத்திலிருந்து விதிமுறைகளில் தளர்வுகளை கொண்டுவர முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி வருகிற 8ஆம் தேதி முதல் அனைத்து மத வழிபாட்டு தலங்கள், ஷாப்பிங் மால்கள் திறக்கப்படும் என்றும் திங்கட்கிழமை முதல் அனைத்து கடைகளும் இரவு 9 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் உணவு கூடங்கள் இரவு 9 மணி வரையில் சமூக இடைவெளியுடன் பொதுமக்கள் உட்கார்ந்து சாப்பிட அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மதுக்கடைகளை பொறுத்தவரை இரவு 7 மணி வரை மட்டுமே செயல்படும் என்பதில் மாற்றம் இல்லை என்றும் திரையரங்குகள், நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம், கூட்ட அரங்குகள், அமர்ந்து சாப்பிடக்கூடிய மதுபான விடுதிகள் திறக்கப்படவிருந்த தடைகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். மேலும் பேருந்து போக்குவரத்தை பொறுத்தவற்றில் மாநிலத்திற்குள் இயக்க மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக பேருந்துகள் புதுச்சேரியில் இருந்து இயக்கவோ அல்லது புதுச்சேரி வழியாக செல்வது குறித்து தமிழக அரசுடன் பேசி முடிவு செய்யப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்முடைய அமைச்சர்களோடும் அதிகாரிகளோடும் கலந்து பேசி இன்று எங்களுடைய அமைச்சரவை ஒரு முடிவெடுத்திருக்கிறது. ஊரடங்கானது இரவு 9 மணி மதியிலிருந்து மறுநாள் காலை 5 மணி வரை தொடர்ந்து இருக்கும். அந்த சமயத்தில் பொதுமக்கள் வெளியே நடமாட வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடைகள் எல்லாம் இரவு 9 மணி வரை திறந்திருக்கலாம். மத்திய அரசுடைய விதிமுறையில் கூட குறிப்பாக கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து அவைகளுக்கு சென்று பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கும் தேவாலயங்களில் பிரேயர் செய்வதற்கும் இஸ்லாமியர்கள் மசூதிகளில் தொழுகை செய்வதற்கும் கூறியிருக்கிறார்கள். அதை எங்களுடைய அரசானது ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து அதை நடைமுறைப்படுத்துகிறோம். அன்றைய தினத்திலிருந்து கோயில்கள் திறந்திருக்கும். அதேபோல் சர்ச்சுகளில் இயேசுபிரானை அவர்கள் பிரேயர் செய்வதற்காக அவர்கள் தேவாலயங்களுக்கு செல்லலாம். மற்றும் மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சென்று தொழுகை செய்யலாம். ஆனால் அவர்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். சமூக இடைவெளி விட்டு அவர்கள் இறைவனை வேண்டுவதோ அல்லது தேவாலயங்களில் பிரேயர் செய்வதோ மசூதிகளில் சென்று தொழுகை செய்வதோ செய்ய வேண்டும். இதை இரண்டும் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். ஹோட்டல்களை பொறுத்தவரையில் விதிமுறைகள் கொடுக்கப்பட்டு ஹோட்டல்களில் அமர்ந்து சாப்பிடுவதற்கான தடை நீடித்தது. அதை முழுமையாக இப்பொழுது எடுத்திருக்கிறோம். ஹோட்டல்களிலும் உணவு உண்ண செல்லுகிறவர்கள்
இரவு 9 மணி வரை அவர்கள் ஹோட்டல்கள் திறந்திருக்கும். சமூக இடைவெளி விட்டு அவர்கள் ஹோட்டலில் அமர்ந்து சாப்பிடுவதற்கான உத்தரவை எங்களுடைய அரசு நடைமுறைப்படுத்துகிறது. ஷாப்பிங் மால்களும் திறந்திருக்கும். 8ஆம் தேதியிலிருந்து, இதுவும் 8ஆம் தேதி, ஹோட்டல்களும் 8ஆம் தேதி. ஷாப்பிங் மால்களும் திறந்திருக்கும். அங்கேயும் சமூக இடைவெளி விட வேண்டும், மக்கள் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் இப்பொழுது மூடப்பட்டிருக்கும். மத்திய அரசானது மாநிலங்களின் கருத்துக்களை கேட்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய அரசின் சார்பாக மத்திய அரசானது எந்தெந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு பள்ளிக்கூடங்கள், கல்லூரி நிறுவனங்கள் இவைகளை திறப்பதற்கு, தொழிற்கல்வி நிறுவனங்கள் இவையெல்லாம் திறப்பதற்கு எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அந்த தனியார் கல்லூரி நிறுவனங்களுடைய உரிமையாளர்களையும் அரசு பள்ளி கல்லூரியுடைய பொறுப்பாளர்களையும் கலந்து பேசி எங்களுடைய பரிந்துரைகளை நாங்கள் கொடுப்போம். அதற்கு பிறகு தேதி குறிப்பிட்டு மத்திய அரசானது எங்களுக்கு விதிமுறைகளை கொடுக்கும். அதற்கு பிறகு தேவையான நடவடிக்கை எடுப்போம். சினிமா தியேட்டர்கள் திறந்திருக்காது, ஜிம் திறந்திருக்காது, அதே போல ஸ்விம்மிங் பூல் திறந்திருக்காது, தியேட்டர்கள் திறந்து வைக்கப்பட மாட்டாது, குறிப்பாக ஹோட்டலில் உள்ள பார்கள் திறந்திருக்காது, ஆடிட்டோரியம் இருந்தால் அதுவும் திறந்திருக்காது. ஆனால் புதுச்சேரி பீச் ஆனது பொதுமக்கள் நடைப்பயிற்சிக்கு திறந்து விடப்படும். அதே போல பாரதி பூங்காவும் திறந்து விடப்படும். மக்கள் நடைப்பயிற்சிக்கு அதை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு இந்த அனுமதி வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் மேலும் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 74ஆக உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார், புதுச்சேரியில் புதியதாக மேலும் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 74ஆக உயர்ந்துள்ளதாகவும், இவற்றில் 46 பேர் சிகிச்சை பெற்று வந்தனர் என்றும், அதில் ஒருவர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார் எனவும், இந்த நிலையில் தற்போது 4 பேருக்கு மேலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனால் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 49ஆகவும் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 74ஆகவும் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் தற்போது 22 கட்டுப்பாட்டு மண்டல பகுதிகள் உள்ளதாகவும் அவர் கூறினார். வணக்கம். இன்று புதுவையில் மற்றும் 49 பேர் கொரோனா பாசிட்டிவ் என்று கண்டறியப்பட்டு சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறார்கள். நேற்று 45 நபர்கள் இருந்தாங்க கொரோனா வார்டில். நேற்று மட்டும் 4 பாசிட்டிவ்ஸ் வந்திருக்குது. 51 பேர் டெஸ்ட் பண்ணதில் 4 பேர் பாசிட்டிவ் வந்திருக்கு. அதில் 3 பேர் புதுவையை சேர்ந்தவர்கள், ஒரு தமிழ்நாடை சேர்ந்தவர், அவர் அதாவது சென்னையை சேர்ந்தவர். அந்த 3 புதுவையை சேர்ந்தவர்கள் ஒருவர் அன்னை தெரேசா நகரை சேர்ந்தவர், மற்ற இருவரும் கணவன் மனைவி அவர்கள் கொம்பாக்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த கொம்பாக்கத்தை சேர்ந்த நபர்கள் ஏற்கனவே அங்கே அந்த கொரோனா வார்டில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் ஒரு நபருக்கு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் கொரோனா வந்திருக்கிறது. இப்போது இன்னொரு நபர் இங்கே கொரோனா, அதாவது கொம்பாக்கத்திலிருந்து பாசிட்டிவாக வந்தவர் அசம்பிளிக்கு போனதாக ஒரு தகவல் வந்தது. நாங்கள் விசாரித்ததில் மிக குறுகிய நேரத்தில் 2 நபர் கூட அவருக்கு சந்திச்சிருக்கிறாரு. 2 அலுவலக கண்காணிப்பாளர்களை சந்திச்சிருக்கிறாரு. ரொம்ப குறுகிய நேரத்தில் சந்திச்சிருக்கிறாரு. அதனால் அவங்களும் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளார நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ மொத்தம் 22 குவாரண்டைன் சென்டர்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். 22 அந்த கண்டெய்ன்மெண்ட் சென்டர்ஸும் இப்போ அந்த கண்காணிப்பு வளையத்தில் இருக்கிறது. இப்போது நேற்று முதலமைச்சர் அவர்கள் கேபினட் மீட்டிங் நடத்தினார்கள். அதில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட அந்த ஃபேஸ்ட் அவுட் மேனர் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் லாக்டவுனை பற்றி அவர்கள் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்களே ஆல்ரெடி தகவல்களை வெளியிட்டிருக்கிறீர்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லாக்டவுன் ரிலீஸ்னால் கொரோனா பாசிட்டிவ் கேசஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எல்லா இடத்துலையும் மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். முக்கியமான மருத்துவமனை, கூட்டம் கூடும் அத்தனை இடங்களிலும் மருத்துவமனை, ஹோட்டல் மற்றும் கடைகளில் சமுதாய இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். முகக்கவசத்தை அணிய வேண்டும். நிறைய பேர் முகக்கவசம் அணிவதை பார்த்தீங்கன்னாக்கா வாய்க்கு கீழே இருக்குது, இல்லைன்னா கழுத்தில் தொங்கிட்டு இருக்கு.
ஆனால் மூக்கு மூடி இருந்தால் தான் அது முகக்கவசம், இல்லைனா அதோட விலை அது அணிஞ்சு பயனே இல்லை. நிறைய நபர்கள் நான் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா 50% பேர் தான் மூக்குக்கு மேலே வச்சுருக்கிறாங்க. மீதி 50% பேர் தாழ்வாய்க்கிட்ட இருக்குது, இல்லைனா கழுத்தில் தொங்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த பாதுகாப்பும் அது மக்களுக்கு கொடுக்காது. ஆகையால் முகக்கவசத்தை சரியாக அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் புதுச்சேரியில் ஏராளமானோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களது பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யூனியன் பிரதேசங்களில் இருக்கும் மின்துறை தனியார் மயமாக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. மத்திய அரசின் இந்த முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மின்துறை பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் தங்களது பணிகளை புறக்கணித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறை தலைமை அலுவலக வாயிலில் நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்களது பணியை புறக்கணித்து கருப்பு பேட்ஜ் அணிந்தும் கையில் கருப்பு கொடி ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை அவர்கள் எழுப்பினர். ஊழியர்களின் போராட்டத்தால் மின்துறை பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி பிராந்தியத்துக்குட்பட்ட ஏனாம் பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளில் ஆய்வு செய்த கலால்துறை அதிகாரிகள் மதுபான கடைகளில் இருப்பு எவ்வளவு உள்ளது என்பது குறித்து விவரங்களை சேகரித்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டன. ஆனால் புதுச்சேரி பிராந்தியத்திற்குட்பட்ட ஏனாம் மற்றும் மாஹி ஆகிய பகுதிகளில் மதுபான கடைகள் திறக்கப்படவில்லை. கோவிட் வரி விதிப்பது சம்பந்தமாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள மதுபான கடைகளில் இருப்புகள் குறித்து சிறப்பு அதிகாரி தேவசிங் தலைமையில் கலால்துறை அதிகாரிகள் சென்று ஆய்வு நடத்தினர். நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கடந்த 7 மாதங்களாக வழங்கப்படாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள கல்வித்துறை அலுவலகத்தை சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் முற்றுகையிட்டு கையில் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்தனர். சட்டசபை ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சட்டசபை முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து புதுச்சேரி சட்டமன்ற வளாகம் முழுவதும் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு தீவிர தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சட்டமன்ற வளாகத்திற்கு வரும் அனைவருக்கும் தெர்மா ஸ்கேனர் மூலம் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே அவர்கள் சட்டசபையில் அனுமதிக்கப்பட்டனர். முதலமைச்சரின் பிறந்த நாளை ஒட்டி சட்டசபையில் உள்ள அவரது அலுவலகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமியை நேரில் சந்தித்த ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கரன் அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு கட்சியினர் மற்றும் காங்கிரசார் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கரன் சட்டசபையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமியை நேரில் சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பான்லே பால் விற்பனை தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்ணயிக்கப்பட்ட 5% கமிஷன் தொகையை 8 மாத அரியர் தொகையுடன் உடனே வழங்க வேண்டும். பால் விற்பனை தொழிலாளர்கள் அட்வான்ஸ் பேமெண்ட்டை உடனடியாக ரெகுலர் பேமெண்ட் விற்பனை தொழிலாளர்களாக மாற்ற வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட 5% கமிஷன் தொகையை 8 மாத அரியர் தொகையுடன் உடனடியாக வழங்க வேண்டும். அட்வான்ஸ் பேமெண்ட் விற்பனை தொழிலாளர்களை உடனடியாக ரெகுலர் பேமெண்ட் விற்பனை தொழிலாளர்களாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மிஷன் வீதி பான்லே விற்பனை பிரிவு அலுவலகத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு பான்லே முகவர் சங்க தலைவர் முராரி ராவ், செயலாளர் முருகன், பொருளாளர் முருகேசன் ஆகியோர் தலைமை தாங்கினர். அருணாச்சலம், மாரியப்பன், தேவநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஏஐடியூசி மாநில செயல் தலைவர் அபிஷேகம், ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி அமுத சுரபையில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அமுத சுரபிக்கு அரசு துறைகளிலிருந்து வரவேண்டிய நீண்ட நாள் கடன் தொகையை வசூல் செய்வது தொடர்பாகவும் ஊழியர்களின் 6 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க கோரியும் அமுத சுரபியில் மளிகை, பெட்ரோல் மற்றும் இதர பொருட்கள் விற்பனை செய்வதை நிறுத்த வலியுறுத்தியும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொழிலாளர் பிரிவு சார்பில் அமுத சுரபியில் ஊழியர்கள் மாநில அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீது விதிக்கப்பட்ட கோவிட் வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் தலைமை தபால் நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெட்ரோல் மற்றும் டீசல் மீது கோவிட் வரி விதிக்கப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் 30க்கும் மேற்பட்டோர் உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல் வரியினை திரும்ப பெற வலியுறுத்தி தலைமை தபால் நிலையம் முன்பு சமூக இடைவெளியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது ஊரடங்கால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பெட்ரோல், டீசல் மீது விதிக்கப்பட்ட கோவிட் வரியினை மாநில அரசு திரும்ப பெற வேண்டும் என அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை, எளிய மற்றும் பழங்குடியின மக்களுக்கு உதவும் வகையில் பழங்குடியின பகுதியைச் சேர்ந்த 2 குழந்தைகள் தாங்கள் சேமித்து வைத்திருந்த 1011 ரூபாய் பணத்தை முதலமைச்சர் நாராயணசாமியிடம் வழங்கினர். புதுச்சேரி மாநில பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் என்பவரின் குழந்தைகள் ராகுல் சர்மா, ஷாம் பிரசன்னா ஆகிய குழந்தைகள் 1 வருடமாக சிறு சேமிப்பாக 1011 ரூபாயை உண்டியலில் சேர்த்து வைத்திருந்தனர். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பழங்குடியின மக்கள் மற்றும் ஏழை, எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தாங்கள் சேமித்து வைத்திருந்த பணத்தை முதலமைச்சர் நாராயணசாமியை அவர்கள் நேரில் சந்தித்து வழங்கினர். இந்த பணத்தை ஏழை, எளிய மக்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டனர். சேமிப்பு பணத்தை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் நாராயணசாமி பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த இந்த குழந்தைகள் சேர்த்து வைத்திருந்த உண்டியல் பணத்தை வழங்கியது மிகப்பெரிய விஷயம் என்றும் அவர்களுக்கு தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துக் கொண்டு அந்த குழந்தைகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தினார். செய்திகளில் இனி வருவது புதுச்சேரியில் போலீஸ்காரர் வீட்டில் இரவில் புகுந்து 15 சவரன் நகை மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற பக்கத்து வீட்டை சேர்ந்த வாலிபர் போலீசாரால் கைது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் போலீஸ்காரர் வீட்டில் இரவில் புகுந்து 15 பவுன் தங்க நகைகள் மற்றும் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து பக்கத்து வீட்டு வாலிபர் ஒருவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து தங்க நகைகளை கைப்பற்றினர். அரியாங்குப்பம் கொம்யூனுக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் மணி. இவர் பாகூர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் 2 தினங்களுக்கு முன்பு அவர் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் வீட்டினுள் நுழைந்து நகை மற்றும் பொருட்களை திருடிச் சென்றுள்ளார். காவலர் மணி காலையில் எழுந்து பார்த்தபோது பீரோவின் கதவு திறக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த 15 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த காவலர் மணி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். போலீசார் நடத்திய விசாரணையில் காவலர் மணியின் வீட்டின் அருகே வசித்து வரும் இளைஞர் அஜித்குமார் சந்தேகப்படும்படி நடந்துள்ளார். இதனால் அவரை பிடித்து விசாரித்ததில் நகை திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து தவளக்குப்பம் போலீசார் அஜித்குமாரை கைது செய்து அவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகை மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அபிஷேகப்பாக்கம் மற்றும் கரிகலாம்பாக்கம் பகுதியில் உள்ள குளங்களை தூர்வாரும் பணியினை அமைச்சர் கந்தசாமி, புதுச்சேரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண், கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்புசெல்வன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் மற்றும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சிங்கிரிக்குடி பகுதியை இணைத்து காணப்படும் இடத்தில் மணக்குளம் எனும் குளம் உள்ளது. புதுச்சேரி அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து இந்த குளத்தை தூர்வார திட்டமிட்டது. இந்த குளத்தை தூர்வாரும் பணிகள் நீண்ட நாட்களாக நடந்து வந்தன. இந்நிலையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் தனியார் பங்களிப்புடன் அந்த குளத்தை தூர்வாரும் முடிவெடுக்கப்பட்டு அதற்கான தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண், கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்புசெல்வன், அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து குளத்தை JCB இயந்திரம் மூலம் தூர்வாரும் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சவுந்தரராஜன், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மனோகரன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் பங்கேற்றனர். முதலமைச்சர்
நாராயணசாமியின் பிறந்தநாளை ஒட்டி உருவையாறு கிராமத்தை அடுத்து நத்தமேடு கிராமத்தில் உள்ள மக்களுக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை ஒட்டி உருவையாறு பஞ்சாயத்துக்குட்பட்ட உருவையாறு கிராமத்தில் நத்தமேடு பகுதியில் 1, 2 மற்றும் 3 தெருக்களில் வாழும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் கோதுமை, சர்க்கரை, துவரம்பருப்பு, சமையல் எண்ணெய் ஆகிய பொருட்களை இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ் ஞானசேகரன், உருவையாறு காங்கிரஸ் கமிட்டி மணிகண்டன் மற்றும் ரமேஷ், அலெக்சாண்டர், பாலா உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்றிலிருந்து நாடு விடுபட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிட வேண்டி புதுச்சேரியில் ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் அவரவர் இல்லங்களில் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடத்தினர். கொரோனா தொற்றிலிருந்து நாடு விடுபட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிடவும் நாட்டு மக்கள் சுபிட்சமாக வாழவும் ஐயப்பனை வேண்டி வழிபாடு நடத்துமாறு சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் தேசிய அளவில் ஐயப்ப பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தது. அதன்படி சுவாமி ஐயப்பனின் ஜென்ம நட்சத்திர தினமான உத்தர நட்சத்திரத்தன்று புதுச்சேரியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் தங்களது இல்லங்களில் ஐயப்பனுக்கு விளக்கேற்றி பஜனை பாடல்களை பாடி சிறப்பு வழிபாடு நடத்தினர். ஆதிசைவ சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் டிரஸ்ட் மற்றும் அந்தணர் முன்னேற்ற கழகம் சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. ஆதிசைவ சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் டிரஸ்ட் மற்றும் அந்தணர் முன்னேற்ற கழகம் சார்பில் சிவாச்சாரியார்கள் முதலமைச்சர் நாராயணசாமியை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் வருகிற ஜூன் மாதம் 8ஆம் தேதி திருக்கோவில்களை திறக்க உத்தரவிட்டதற்கும் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மேலும் காட்மேன் என்கிற ஆன்லைன் சீரியலில் இந்து மதத்தினையும் இந்து மதத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரையும் இழிவுபடுத்தும் விதமாக அமைந்திருப்பதால் அதனை வெளியிடக்கூடாது என்றும் அந்த ஆன்லைன் சீரியல் எடுத்தவர்கள் மீது, அதாவது G5 தொலைக்காட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளிக்கப்பட்டது. இதில் சுந்தரமூர்த்தி சேவா டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் அந்தணர் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் அந்தணர் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் சரவணன் சிவாச்சாரியார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சமயத்தில் காட்மேன் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், அந்த படத்தில் பிராமணர்களையும் இந்து மதத்தையும் இழிவாக படமாக்கப்பட்டுள்ளது. அதை புதிய மாநிலத்திற்கும் இந்த நாட்டிலே எந்த பகுதியினருக்கும் அதை அந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்பதை ஒரு மனுவாக கொடுத்திருக்கின்றோம். வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் வில்லியனூரை அடுத்த கோட்டைமேடு பகுதியில் NR மக்கள் நல அலுவலகத்தில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. NR காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலின்படி NR காங்கிரஸ் வில்லியனூர் மற்றும் மங்கலம் தொகுதி சார்பில் கோட்டைமேடு பகுதியில் NR மக்கள் நல பணி அலுவலகத்தில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை PR T பிரபு சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சிக்கு NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன் தலைமை தாங்கினார். மங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் இதில் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உருவையாறு கலிய பெருமாள், ஐயனார், ராஜா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஜூன் 8ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்படும். முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் மேலும் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 74ஆக உயர்வு. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தல். மின்துறை ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணிகளை புறக்கணித்து போராட்டம். புதுச்சேரி பிராந்தியத்துக்குட்பட்ட ஏனாம் பகுதியில் மதுபான கடைகளில் கலால்துறை அதிகாரிகள் ஆய்வு. இருப்பு விபரங்கள் சேகரிப்பு.
புதுச்சேரியில் போலீஸ்காரர் வீட்டில் இரவில் புகுந்து 15 சவரன் நகை மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற பக்கத்து வீட்டை சேர்ந்த வாலிபர் போலீசாரால் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.